வெல்கம் டு டாப் ஃபியூச்சர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூசேஜ் ஆஃப் wood. wood யூஸ் பண்ணி நிறைய பேர் பேச கேட்டிருப்போம். ஒரு சில சமயங்கள்ல நம்ம wood யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். பட் அதோட மீனிங் தெரியாம நம்ம கன்ஃபியூஷன்ல அப்படி நின்றுவோம். பட் அதை எல்லாமே இன்னைக்கு வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த wood நம்ம அதிகமா past habit, request, refuse, desire, possibilities and no possibilities இதுலலாம் நம்ம அதிகமாவே அழகா தாராளமா யூஸ் பண்ணலாம். அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஆப்போனன்ட்டுக்கும் நம்ம நினைக்கிற மெசேஜ் ரொம்ப ஈஸியாவே கன்வே பண்ண முடியும் நம்மளால. ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட இதோட மீனிங்கை பார்க்கலாம் வாங்க. பாஸ்ட் ஹேபிட் பத்தி நீங்க பேசும்போது wood கூட எப்பவுமே V1 தான் யூஸ் பண்ணணும். இது ரூல். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சிறுவனாக இருந்த பொழுது எப்போதும் பள்ளிக்கு நடந்துதான் செல்வேன். ஸோ பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேசுவோம். ரெகுலர் கொஞ்ச நாள் செஞ்சுட்டு இருந்த ஒரு விஷயம். ஸ்கூலுக்கு நடந்தே போறது. ஸோ அப்ப இத when I was child, I would go to school by walk அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நீங்க பாஸ்ட் ஹேபிட்டை பத்தி பேசும்போது நீங்க would யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கும் முன்னால நீங்க அந்த பாஸ்ட இண்டிகேட் பண்ணக்கூடிய அந்த விஷயம், அந்த வார்த்தை, அந்த ஆக்ஷனை நீங்க கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அப்பனா தான் இது ஃபுல்ஃபில் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க வென் ஐ வாஸ் சைல்டு நான் குழந்தையாக இருந்த பொழுது அப்படின்னு சொல்றோம். வென் ஐ வாஸ் அ டீச்சர் நான் ஆசிரியராக இருந்த பொழுது அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகேவா? தே டோல்டு, ஹீ டோல்டு அப்படின்னு நீங்க சொல்லணும். அப்படி சொன்னாதான் இது பாஸ்ட் டென்ஸ்ல நடந்தது அப்படிங்கிற விஷயமே தெரிய வரும். இதுக்கப்புறம் நீங்க would போடும்போதுதான் அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஓகே. வென் ஐ வாஸ் சைல்ட் நான் குழந்தையாக இருந்த பொழுது ஐ வுட் கோ டு ஸ்கூல் பை வாக் நான் பள்ளிக்கு நடந்தே செல்வேன் அப்படின்னு சொல்றோம். சரி, ஏன் நான் இது திருப்பி திருப்பி சொன்னேன் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா அப்படியே மறைச்சுக்கோங்க. வென் ஐ வாஸ் சைல்டு அப்படியே எடுத்துருங்க. இப்போ என்ன இருக்கும்? ஐ வுட் கோ டு ஸ்கூல் பை வாக் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் ஸ்கூலுக்கு நடந்தே போகணும்னு ஆசைப்படுறேன்னு அர்த்தம். இந்த லிஸ்ட்ல நான் உங்ககிட்ட காமிச்சேன்ல டிசைர் அப்படின்னு ஒண்ணு. சோ அதுதான் அந்த டிசைர் நம்மளுடைய ஆசைகளை சொல்லும் போது ஐ வுட் போட்டு பேசுவோம். அப்ப இந்த இடத்துல ஐ வுட் கோ டு ஸ்கூல் பை வாக் அப்படின்னு சொன்னா என்னோட ஆசை என்ன ஆசை? ஸ்கூலுக்கு நடந்தே போகணுங்கிறது தான் ஆசை அப்படின்னு சொல்றோம்னு ஆகிடும். எப்படி மீனிங் மாறுது பாருங்க. அப்போ கண்டிப்பா நீங்க பாஸ்ட் ஹேபிட்ட பத்தி பேச போறீங்கன்னா அந்த பாஸ்ட் டென்ஸ இன்டிமேட் பண்ற அந்த விஷயத்த, அந்த சென்டென்ஸ நீங்க ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க would போட்டு நீங்க உங்க ஹேபிட்ட சொல்லலாம். ஓகே. அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் அதிக எடையுடன் இருந்த பொழுது நான் அன்றாடம் உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி செய்து வந்தேன். என்ன சொல்ல வராங்க? அவங்க ரொம்ப வெயிட் அதிகமா இருந்தப்போ டெய்லி வாக்கிங்கும் எக்ஸசைஸும் செஞ்சுட்டே இருந்ததா சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இதுல பாஸ்ட குறிக்கக்கூடிய அந்த சென்டென்ஸ் எது? அதிக எடையுடன் இருந்தது. அத ஃபர்ஸ்ட் சொல்லிரணும். when I was overweight. ஓகே. when I was overweight. அதுக்கப்புறமா would போட்டு அவங்களுடைய ஹேபிட்ட சொல்லணும். I would walk and exercise day to day. நோட் பண்ணுங்க. இதுல அன்றாடம் உடற்பயிற்சி, அன்றாடம் இப்படி சொல்றோம்ல, அன்றாடம், தினந்தோறும் இது மாதிரி சொல்றதெல்லாம் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க் நான் உங்களுக்கு தரேன். செக் பண்ணி பாருங்க. ஓகே. I would walk and exercise day to day அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்ட் ஹேபிட்ட பத்தி பேசும்போது பாஸ்ட குறிக்கிற சென்டென்ஸை ஃபர்ஸ்டே எழுதிடணும். அதுக்கப்புறமா would போட்டு ஹேபிட்ட சொல்லணும். ஓகே. அடுத்த இப்போ உங்களுக்கான எக்ஸசைஸ். நான் இளைஞனாக இருந்த பொழுது எல்லா மாதமும் எனது தாத்தா பாட்டியை பார்த்து வருவேன். சரிங்களா? எப்படி சொல்லுங்க? நம்மளுடைய யங் ஏஜ்ல மா மாதம் தோறும் இல்லைங்களா இருந்த பொழுது எல்லா மாதம் ஓகே மந்த்லி என்ன செய்ய போறோம்? என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸை போய் விசிட் பண்ணிங்க பார்த்துட்டு வந்தாங்க. இதை எப்படி would போட்டு பாஸ்ட் ஹேபிட்டா சொல்லலாம்னு உடனே காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சொல்லுங்க எழுதுங்க. அப்பனாதான் நமக்கு அது ஞாபகம் இருக்கும். அடுத்து பார்க்கலாம். ரெக்வஸ்ட் நம்ம ரெக்வஸ்ட் யார்கிட்டயாவது ஒரு ரெக்வஸ்ட் கொடுன்னு சொன்ன உடனே நம்ம மைண்ட் எதை எடுத்துட்டு வரும்னா கேன் எடுத்துட்டு வந்துரும். இல்லைன்னா குட் எடுத்துட்டு வந்துரும். ஓகேவா? நம்ம ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்க போறோம். எப்படி கொடுக்கலாம்? நம்ம கேட்போம், கேன் ஐ ஹெல்ப் யூ? குட் யூ ஹெல்ப் மீ?
இது மாதிரி எல்லாம் கேட்போம்ல. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய ரெக்வெஸ்ட். ஏன்னா நமக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு. அதை யார் மூலமாவது நம்ம என்ன செய்யணும்? செஞ்சுக்கணும். ஸோ அப்போ அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்போம். நம்ம ஒரு ரெக்வெஸ்ட் குடுப்போம். ஓகே. இந்த இடத்துல நீங்க வுட் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, மெயின் பாயிண்ட் என்ன தெரியுமா? நம்ம ஒரு ரெக்வெஸ்ட் குடுக்குறோம்னா, அந்த ரெக்வெஸ்ட்ட அக்செப்ட் பண்றதுக்கோ, இல்ல ரெஃப்யூஸ் பண்றதுக்கோ, அவங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்னு அர்த்தம். ஸோ அந்த ஃபார்மேட்ல தான் நீங்க இந்த ரெக்வெஸ்ட் மேக் பண்ணும்போது வுட் யூஸ் பண்றது. ஓகே. பாரு நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. பாருங்க வில்லு போட்டு நீங்க கேட்டீங்கன்னா அது டைரக்ட் ரெக்வெஸ்ட். அது இருக்கட்டும். வுட் போட்டு மட்டுமே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வுட் போட்டீங்கன்னா பொலைட் அண்ட் இன்டைரக்ட் ரெக்வெஸ்ட். பாருங்க. நீ வருவாயா அப்படின்னு கேட்கிறோம். நம்ம ஃப்ரெண்டு நம்ம நம்ம ஒரு பார்ட்டிக்கோ இல்ல மீட்டிங்கோ நம்ம ஃப்ரெண்டை இன்வைட் பண்றோம். அவன் வரணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன செய்றோம்? வரணும்னு எதிர்பார்க்கிறோம். அட் த சேம் டைம் அவன் அந்நேரம் ஃப்ரீயா இருப்பானா? அவனுக்கு ஏதாவது மீட்டிங் இருக்குமா? வருவானா? அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும்போது, நம்மளோட ரெக்வெஸ்ட் எப்படி இருக்கும்னா, "வுட் யூ கம்?" அப்படின்னு கேட்கணும். "வில் யூ கம்?" அப்படின்னு நீங்க கேட்டா, "நீ வருவியா?" அப்படின்னு நம்ம டைரக்ட்டா கேட்கிற மாதிரி இருக்கும் பளிச்சுன்னு. இதையே "வுட் யூ கம்?" போட்டீங்கன்னா, "நீ வருவியா? வர முடியும்ல? எந்த ரீசனும் சொல்லாம வந்துருவேல்ல?" அப்படின்னு அவங்களுடைய ஆ அவங்களோட ஆசைய, விருப்பத்த நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரியான கொஸ்டின் தான் இந்த ரெக்வெஸ்ட். வுட் யூஸ் பண்ணி பேசுறது. இத யூஸ் பண்ணி கேட்டு பாருங்க. ரொம்ப கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப கேட்கவே ரொம்ப நைஸா இருக்கும். இப்ப மீனிங் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேட்கும்போதெல்லாம் நீங்களே ஒரு நிமிஷம் அப்படி யோசிச்சு பார்ப்பீங்க. வாவ்! இந்த கொஸ்டின் எவ்வளவு அழகா கேட்கிறோம் அப்படின்னு. ஓகே. அடுத்து பாருங்க. கொஞ்சம் இந்த ஃபைல என்கிட்ட பாஸ் பண்றீங்களா? கொஞ்சம் இந்த ஃபைல என்கிட்ட பாஸ் பண்றீங்களா? அப்படின்னு கேட்கும். இதுவே நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தரா இருந்தா, அவர்கிட்ட நம்ம சப்ஜெக்ட்டே போட மாட்டோம். பாஸ் த ஃபைல் அப்படின்னு சொல்லிருவோம். இதே கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போணும்னு வச்சுக்கோங்களேன். வில் யூ பாஸ் த ஃபைல்? நீ என்கிட்ட ஃபைல பாஸ் பண்ணுவியா? அப்படின்ற மாதிரி கேட்கும். இதுவே நீங்க ஆஃபீஸ்க்கு நீங்க தான் புதுசு. உங்க பக்கத்துல இருக்கிறவரு உங்களுக்கு ஃபெமிலியரான பெர்சனே இல்ல. அவர்கிட்ட போயிட்டு நம்ம அப்படி கேட்க முடியுமா? முடியாது. நம்ம ஒரு கொஸ்டின் நம்மளோட ஒரு ரெக்வெஸ்ட்ட வைக்கிறோம்னா, அத அக்செப்ட் பண்றதுக்கோ, அத செய்றதுக்கோ அவரும் ரெடியா இருக்காரான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நீங்க வுட் யூஸ் பண்ணி உங்க ரெக்வெஸ்ட்ட குடுக்கலாம். பாருங்க. "வுட் யூ மைண்ட் பாசிங் மீ த ஃபைல்? வுட் யூ மைண்ட் பாசிங் மீ த ஃபைல்?" நீங்க எதுவும் நினைச்சுக்கலன்னா, அந்த ஃபைல என்கிட்ட கொஞ்சம் பாஸ் பண்றீங்களா? ஆ எவ்வளோ அழகா கேட்குறாங்க பார்த்தீங்களா? ஸோ இத மாதிரி தான். ஸோ ஆப்போனன்ட்டோட விருப்பத்த தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆ நான் ஒரு கேள்வி கேட்கணும், ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணணும் அப்டின்னா, நீங்க வுட் யூஸ் பண்ணி கேட்கலாம். அடுத்து பாருங்க, நான் உனக்கு உதவி செய்ய விரும்புகிறேன். நம்ம உதவி செய்ய நான் விரும்புறேன்னு சொன்ன உடனே நம்ம என்ன சொல்லிருவோம்? ஐ வில் ஹெல்ப் யூ. ஐ வில் ஹெல்ப் யூ. நான் உதவி செய்வேன் அப்படின்னு நினைப்போம். இல்லன்னா, கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு நம்ம கேட்போம். இதையெல்லாம் விட நீங்க வுட் போட்டு கேட்டீங்கன்னா, நான் வந்து உதவி செய்ய ரெடியா இருக்கேன். இல்ல நான் வந்து உதவி செய்ய விரும்புறேன். அதுக்கு உங்களுக்கு விருப்பமா? உங்களுக்கு ஓகேவா? அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேவா? இதுவே கேள்வியா கேட்கும்போது வுட்ட முன்னாடி போடுங்க. ஐய பின்னாடி போடுங்க. வுட் ஐ லைக் டூ ஹெல்ப் யூ? அப்படின்னு கேட்டா, நான் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன். விருப்பமா இருக்கிறேன். அது மாதிரி ஆயிரும். ஓகே. ஸோ வுட் போடும்போது அவங்களோட விருப்பத்த தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் அப்படிங்கிற மீனிங்ல தான் இந்த வுட் ஆக்ட் பண்ணும். உங்களுக்கான கொஸ்டின். என் கூட சேர்ந்து டின்னர் சாப்பிட வரீங்களா? அவங்களோட விருப்பத்தையும் நீங்க இப்ப தெரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் அவங்க உங்க கூட சேர்ந்து டின்னர் சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க. ஓகே. ஸோ எப்படி எழுதுவீங்க? எப்படி ரெக்வெஸ்ட் பண்ணுவீங்க? உடனே காமெண்ட்ல சொல்லுங்க. எழுதுங்க, எழுதுங்க. அடுத்து ரெஃப்யூஸ் மறுத்தல். ஒரு விஷயத்த நம்ம வேண்டான்னு சொல்ல போறோம் அப்படின்ன உடனே நம்ம மைண்ட் எத கொண்டு வந்துரும்னா, டோன்ட் கொண்டு வந்துரும். உங்களுக்கு கொண்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். டோன்ட். ஓகே. மறுக்க போறேன். எனக்கு இது பிடிக்கலன்னா, ஐ டோன்ட் லைக் அப்படின்னு சொல்லுவோம். நீ அங்க போகக்கூடாதுன்னா, யூ ஷுட் நாட் கோ தேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது மாதிரி எல்லாம் நம்ம வந்து ரெஃப்யூஸ் மறுத்தல் சொல்லுவோம்ல. ஸோ இதையே நம்மளோட சுப்பீரியர் ஆஃபீசர் கிட்ட போய் சொல்ல முடியுமா? இல்ல நம்ம இருக்கோம் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்ல முடியுமா? இல்லையா? அப்படிலாம் அப்படி நம்ம சொல்லவும் கூடாது இல்லையா? ஸோ நம்ம ரெஃப்யூஸும் பண்ணணும். அதே சமயம் அவங்க ஹர்ட் ஆகாத மாதிரி நம்ம அத ரெஃப்யூஸ் பண்ணணும். எப்படி பேசணும் பாருங்க. எனக்கு வர ரொம்ப விருப்பம் தான். ஆனா எனக்கு ஒரு வேலை இருக்கு. அப்போ நம்மள இன்வைட் பண்றாங்க. ஆனா நம்மளால அங்க போக முடியல. போகவும் முடியாது. நமக்கு ஏதோ வேலை இருக்கு. மேபி உங்களுக்கு விருப்பம் இல்லாம கூட இருக்கலாம். அதுக்குன்னு நம்ம பளிச்சுன்னு அவங்க முன்னாடி சொல்லிற முடியாதுல்ல. சோ அப்ப அத எப்படி பாலிஷா நம்ம ரெஃப்யூஸ் பண்ணலாம் வுட் யூஸ் பண்ணி பாருங்க. ஐ வுட் லவ் டு அட்டெண்ட்.
எனக்கு வர ரொம்ப விருப்பம் தான். பட் ஐ ஹேவ் அ ப்ரேயர் கமிட்மெண்ட். ப்ரேயர் அப்படின்னா என்ன? முன்கூட்டி, பிஃபோர் அப்படின்ற அர்த்தம். எனக்கு முன்னாடியே எனக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட் இருக்குது. எனக்கு வர ரொம்ப விருப்பம் தான். ஆனா, எனக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட் முன்னாடியே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த இடத்துல நான் வரலன்னா நம்ம சொல்லவே இல்ல. வாயால என்ன செய்யல? சொல்லவே இல்ல. எவ்வளவு அழகா வுட் யூஸ் பண்ணி ரெஃப்யூஸ் பண்றோம் பாருங்க. அடுத்து இத பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். பாருங்க நமக்கு பிடிக்காதத பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம சொல்லுவோம். டோன்ட் டாக் லைக் திஸ் அப்படின்னு சொல்லுவோம். உடனே டோன்ட் வந்துரும். நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நீங்க ஸ்டாப் பண்ண போறீங்கன்னா, உடனே என்னதான் வரும்? டோன்ட் வரும். ஷுட் நாட் வரும். இல்லையா? சோ அப்போ அத நீங்க பாலிஷா, பொலைட்டா சொல்லணும்னா வுட் யூஸ் பண்ணுங்க. பாருங்க, ஐ வுட் பிரிஃபர் நாட் டு டிஸ்கஸ் திஸ் மேட்டர். என்ன அழகா பேசுறாங்க பாருங்க. இதெல்லாம் நீங்க ஆஃபீஸ்ல யூஸ் பண்ணலாம். ஐ வுட் பிரிஃபர் நாட் டு டிஸ்கஸ் திஸ் மேட்டர். ஓகேவா? இத பத்தி பேசுறதுக்கு நான் விரும்பல அப்படின்னு சொல்றோம். ஐ வுட் பிரிஃபர் நாட் டு டிஸ்கஸ் திஸ் மேட்டர். இத பத்தி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாலிஷா நம்ம ரெஃப்யூஸ் பண்றோம். அடுத்து, இப்ப உங்களுக்கான கொஸ்டின். நீ இத மீண்டும் செய்வத நான் விரும்பல. நீ இத மீண்டும் மீண்டும் செய்றத நான் விரும்பல. இப்போ உங்களோட குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க இல்ல, நல்ல வளர்ந்த குழந்தைங்களா இருந்தா, நம்மளால அவங்கள வந்துட்டு ரொம்பலாம் கண்டிக்க முடியாது. அப்படி கண்டிச்சோம்னா, அவங்க வந்து ஹர்ட் ஆயிருவாங்க. இல்லன்னா நம்மள எதிர்த்து பேசக்கூட வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ல அவங்கள எப்படி பொலைட்டா ஹேண்டில் பண்ணுவீங்க? அட் த சேம் டைம் நீங்க நினைச்சதையும் நிறைவேத்தி ஆகணும். இல்லையா? ஸோ இத வுட் யூஸ் பண்ணி எப்படி எழுதுவீங்கன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. உடனே ரைட் பண்ணுங்க. பாஸ் பண்ணி ரைட் பண்ணுங்க. அப்பதான் படிச்ச கான்செப்ட் மைண்ட்ல அப்படியே சேவ் ஆகும். அடுத்து டிசைர். இந்த ஸ்லைடுக்கு நான் வந்து எக்ஸ்பிளனேஷனோ இல்ல எக்ஸாம்பிள் சென்டென்ஸோ குடுக்க வேண்டிய அவசியமே இல்லன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நான் ஆரம்பத்துல இருந்தே உங்ககிட்ட நான் சொல்லிட்டே வரேன். அதாவது பாஸ்ட்ல ஹேபிட்ட பத்தி பேசுறீங்கன்னா, அந்த பாஸ்ட்ட குறிக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ட நீங்க ஃபர்ஸ்ட்டே சொல்லணும். அப்படி இல்லன்னா, அது ஆசையா மாறிடும். வுட் யூஸ் பண்ணும்போதுன்னு சொன்னேன் இல்லையா? அதேதான். பாருங்க, நான் உன் கூட சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்க என்ன செய்றாங்க, அவரு கூட கம்பைன்ட் ஸ்டடீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அப்ப ஆசைப்படும்போது நம்ம என்ன செய்வோம்? வுட் தான் போடுவோம். இத ஜெனரலா நம்ம கேட்போம்ல. ஐ வுட் லைக் டு ட்ரிங்க் அ டீ. எனக்கு டீ குடிக்க ரொம்ப பிடிக்கும். சொல்லுவோமா? நம்மளுடைய ஆசைய நம்ம என்ன செய்றோம்? கன்வே பண்றோம். வுட் யூ லைக் டு பிரிஃபர் பிரியாணி? நீ பிரியாணிய வந்து விரும்புறியா? அப்படின்னு எல்லாம் கேட்போம் இல்லையா? அவங்களுடைய விருப்பத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி அதேதான். ஐ வுட் ஸ்டடி வித் யூ. நான் உன் கூட சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் பாருங்க, இதுக்கு நீ அலோவ் பண்ணுவியா? அவரு பண்ணுவாரா? இல்ல மாட்டாரான்னு அவரு விருப்பத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அத மாதிரி ஒரு பொலைட்டா வுட் யூஸ் பண்ணி கேள்வி எப்படி கேட்கிறோம்? "வுட் யூ அலோவ் மீ? வுட் யூ அலோவ் மீ?" வெரி குட். ஐ வுட் ஸ்டடி வித் யூ. வுட் யூ அலோவ் மீ? நீ என்னைய அலோவ் பண்ணுவியா? வெரி குட். அடுத்து உங்களுக்கான கொஸ்டின். அவ அந்த பாட்டு போட்டியில கலந்துக்கணும்னு ஆசைப்படுறா. ஒரு ஆசைய நம்ம இப்ப சொல்லப் போறோம். அதுவும் அவங்கள் ஒரு ஒரு கேர்ள். ஒரு ஃபெமினினோட ஆசைய என்னன்னு நீங்க சொல்லப் போறீங்க. உடனே காமெண்ட்ல ரைட் பண்ணுங்க. அவங்க அந்த பார்ட்டில கலந்துக்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, எப்படின்னு எழுதுங்க. அடுத்து பாசிபிலிட்டீஸ் அண்ட் நான் பாசிபிலிட்டீஸ். இத பத்தி பார்க்கலாம். சாத்தியக்கூறுகள். இது நல்லா தெரியும். நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். இல்ல நடக்க வாய்ப்பே இல்லாம கூட இருக்கலாம். இந்த மாரி விஷயத்த வுட் யூஸ் பண்ணி எப்படி பேசணும்? நான் நீயா இருந்திருந்தா, நான் உதவி செஞ்சிருப்பேன். நான் நீயா இருக்க வாய்ப்பு இருக்கா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கே வாய்ப்பில்ல அப்படிங்கும்போது, எப்படி நான் உதவி செய்ய முடியும்? அதுக்கும் சுத்தமா வாய்ப்பே 100% வாய்ப்பே கிடையாது. இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ட நாம இஃப் கிளாஸஸ யூஸ் பண்ணி, வுட் யூஸ் பண்ணி பேசலாம். ஓகே. இஃப் கிளாஸ்க்கு நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் ஒண்ணு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் தரேன். செக் பண்ணி பாருங்க. ஓகே. ஓகே. பாருங்க. இஃப் ஐ வேர் யூ. நான் நீயா இருந்திருந்தா, ஐ வுட் ஹெல்ப். நான் ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பேன். அடுத்து, இஃப் ஐ லிவ்ட் இன் ஆஸ்திரேலியா. நான் ஆஸ்திரேலியாவில் வசித்து இருந்தால், ஐ வுட் பார்ட்டிசிபேட் தட் கல்ச்சுரல் புரோகிராம். நான் அந்த கல்ச்சுரல் புரோகிராம்ல கலந்துட்டு இருப்பேன். நாம ஆஸ்திரேலியாவிலே இல்ல. இல்லங்கும்போது எப்படி கல்ச்சுரல் புரோகிராம்ல கலந்துக்க முடியும்? அதுக்கும் வாய்ப்பே இல்ல. ஸோ எப்போ பாசிபிலிட்டீஸே இல்லாத ஒரு விஷயமோ, அப்ப நீங்க அத பேசும்போது
நீங்க இஃப் கிளாஸ் பிளஸ் வுட் யூஸ் பண்ணி பேசலாம். இது முழுக்க முழுக்க நம்மளுடைய இமேஜினேஷன கூட நீங்க எடுத்துக்கலாம். நடக்காத ஒரு விஷயத்த பேசுவோம் இல்லையா? பாஸ்ட் டென்ஸ்ல நான் அப்பலாம் அப்படி இருந்தேன். நான் அப்படி இல்லாம இருந்திருந்தா நான் இப்படி இருந்திருப்பேன். இது மாதிரி எல்லாம் பேசுவோம்ல. ஸோ இதுக்கெல்லாம் நீங்க இஃப் கிளாஸ் அண்ட் வுட் இது 2யும் கம்பைன் பண்ணி நீங்க தாராளமா உங்களுடைய தாட்ஸ கன்வே பண்ணலாம். அடுத்து உங்களுக்கான கொஸ்டின். அவன் இன்னைக்கு வந்திருந்தா அவன் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ். அவன் இன்னைக்கு வந்திருந்தா அவன் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ். அப்போ பாருங்க பார்ட்டிசிபென்ட் பயங்கரமான ஆளு. அவர் இன்னைக்கு ஏதோ காரணத்தினால வரல. ஈவென்ட்டும் நடந்து முடிஞ்சாச்சு. அவர் இப்ப வந்திருந்தா ஈவென்ட்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி பாசிபிலிட்டிஸ் சொல்லுங்க? இல்ல. அப்ப பாசிபிலிட்டிஸே இல்ல. அப்ப அவரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இல்ல. சோ இத எப்படி வுட் யூஸ் பண்ணி கன்வே பண்ணலாம்? அதுவும் இஃப் கிளாஸ் பிளஸ் வுட் யூஸ் பண்ணி கன்வே பண்ணலாம்னு காமெண்ட்ல டைப் பண்ணுங்க. டைப் பண்ணுங்க. நான் வெயிட் பண்றேன். அடுத்து பார்க்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒண்ணு. ஓகே. இந்த பிக்சர் பாருங்க. இந்த டயகிராம்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். நெறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லி தரப் போறேன். ஓகே. இந்த டயகிராம் பத்தி பேசலாம். நெறைய பேரு வுட்ட எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு கன்ஃப்யூஸ் ஆகக்கூடிய ஒரு இடம் இந்த இடம் தான். என்னன்னு சொல்றேன் பாருங்க. எங்க ஸ்டார்ட்டிங் டைம் 9 AM. ஈவென்ட் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைம் வந்து 3 PM. தென் லாஸ்ட்டா நவ் டைம் இஸ் 10 PMன்னு எழுதியிருக்கேன். ஓகே. இப்போ ஒருத்தர் வந்து நான் இந்த ஈவென்ட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா, இப்ப பாருங்க. 1 நிமிஷம் முன்னாடி அந்த ஈவென்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரு வரத பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வில் போட்டு தான் பேசணும். கீழ அதுக்கு எழுதியிருக்கேன் பாருங்க. "He told me he will come to the meeting." He told me he will come to the meeting. He told me நீங்க சொல்லணும். அதுதான் என்னது? அவரு சொன்னாரு அப்படின்ற அந்த பாஸ்ட் டென்ஸ குறிக்கிற சென்டென்ஸ் அதுதான். அவரு சொன்னாரு. He will come to the meeting. மீட்டிங்க்கு நான் வந்துருவேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இத நீங்க எப்ப வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னா, அந்த ஈவென்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க இந்த மாதிரி சொல்லிக்கலாம். வில் யூஸ் பண்ணி. ஓகே. ஈவென்ட் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. இல்ல ஈவென்ட் முடிஞ்சிருச்சு. ஈவென்ட் முடிச்சு 4, 5, 6 மணி நேரம் எவ்ளோ மணி நேரம் ஆயிடுச்சுனாலும், அதுக்கப்புறமா அவரு வரத பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வில் போடவே கூடாது. நீங்க வுட் போட்டு தான் பேசணும். ஓகே. He told me he would come to the meeting, but he didn't. ஆனா அவரு வரல. இப்படிதான் பேசணும். சரிங்களா? ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க வுட் யூஸ் பண்றீங்கன்னா, அந்த பாஸ்ட்ட குறிக்கிற அந்த சென்டென்ஸ நீங்க ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் வுட் யூஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த டயகிராம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பா படிக்கிறேன். கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பா கமெண்ட்ஸ் எழுதுங்க. அப்பதான் இந்த கான்செப்ட் எல்லாம் உங்களோட பிரெயின்ல போயிட்டு ஈஸியா அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? தேங்க் யூ.